பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என இரண்டாவது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், வணக்கம். தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 14 வருடங்களாக நிரந்தர பணி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட தற்போது வரை 14 வருடங்களும் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தியுமே இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி வழங்குவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நேற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் முதற்கட்டமாக போராட்டத்தை தொடங்கினர். இன்று 2ஆம் கட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த 2வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தற்பொழுது எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் கண்டன கோஷங்களும், அதாவது தமிழக அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் அம்சமாக 181 வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், மேலும் குறித்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் எனவும் அவசரத்திற்காக கண்டன கோஷங்களும் எழுப்பினோம். இது மட்டுமல்லாமல் ஈடுபடுவதற்கும் தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களை மேற்கொண்டு இந்த போராட்டங்களை கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்புகளையும் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கும் நிலையில் உடனடியாக எங்களுக்கு இந்த பணி நிரந்தரம் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதெல்லாம் தீவிரமாக நடைபெறும், அதாவது உண்ணாநிலை போராட்டம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை மாநகராட்சி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம், மேலும் மாநகராட்சி அலுவலகம், மாவட்ட ஆட்சி அலுவலகம், தலைமை ஆட்சியர் அலுவலகம் என பல்வேறு அரசு அலுவலகங்களை நாங்கள் முற்றுகையிட தயாராக இருக்கிறோம் என தற்போது ஆசிரியர்கள் தரப்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக இந்த வாக்குறுதி, அதாவது தேர்தல் வாக்குறுதியாக இருக்கக்கூடிய 181 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் வழங்க கோரி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, லட்சுமணன்.